ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 3 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முரளி வந்து இங்க இருந்து அபிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி ரொம்ப கெஞ்சி கூப்பிடுறாரு. உங்களை வந்து நான் தனியா பார்த்து பேசணும். இங்க நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அபி என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்ல உங்களை வந்து எப்படி கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க வச்சாங்க? எங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாதவன்னு தெரிஞ்சு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன்னாச்சும் பண்ணீங்களான்னோனே, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுனேங்க. ஆனா பேச முடியாத சூழ்நிலையில என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும் தானே செய்வேன். அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா கீழ வாங்க" அப்படின்னோனே, இப்ப அபி வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கீழ வர்றாங்க. வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. அப்ப அவர் வந்து, "இந்த மாரி நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால வாழவே முடியாது. எனக்கு வந்து நீங்க வேணும். என்னால வேற வேற வாழ்க்கைய வந்து நீங்க இல்லாம இது பண்ணவே முடியாதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேசி அபிய வந்து ஹக் பண்ணிர்றாரு. அங்க மேல நின்னு ராகவ் இத வந்து எதர்ச்சியா வந்தவரு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிக்கிறத மட்டும் தான் பார்க்குறாரு. ஆனா, அவர் வந்து முரளியோட ஃபேஸையும் பார்த்துடுறாரு. பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்புறமா அவரு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க அக்கா கூட ஒரு வாட்டி கார்ல வந்தப்போ, அபி கூட பேசிட்டு இருக்கும்போது, "அது மாமா மாரியே இருக்குடா" அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது அவர் வேற ஒரு காரணம் சொல்லி சமாளிப்பார்ல. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வேக வேகமா கீழ ஓடி வர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அனு வந்து அதுக்குள்ள அபி வந்து அதுக்குள்ள இவங்கள வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு காலையில கல்யாணம். இப்ப வந்து இந்த மாரி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க எனக்கு செஞ்சத நான் வந்து இந்த மாரி விக்னேஷ்க்கு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. எனக்கு கல்யாணம். நான் வந்து இந்த மாரி பாட்டி பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எல்லாரும் என்ன நம்பிட்டு இருக்காங்க. என்னால உங்கள மாரிலாம் பண்ண முடியாது. நீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னோனே" அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது அபி. என்ன வந்து மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே எடுத்து அபியோட ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாரு. பண்ணிட்டு தூக்கிர்லாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, ராகவ் வர்றத முரளி பார்த்துட்டு, "இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகவோட சித்தி வந்து ஒரு லெட்டர் கையில வச்சிருக்காங்க. "இது எப்படியாச்சும் கொண்டு போய் அபி ரூம்ல வச்சுட்டோம்னா போதும். காலையில வந்து கல்யாணம் நின்றும்னு" அவங்க ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. "அதுக்கப்புறமா நீ திரும்பி இந்த பக்கம் வரவே முடியாதுடி" அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முரளி வந்து அனுவ அப்படி சாரி அபிய அப்படியே விட்டுட்டு போயிட்டார்ல. இப்ப ராகவ் வந்து அபிகிட்ட வந்து, "நீனா?" அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. "எங்க அக்கா உன்ன எப்படி நம்புனாங்க?" அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதுக்குள்ள அவங்க வந்து அப்படியே மயங்கி அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளயே விழுந்துடுறாங்க அபி. அப்புறமா அவரு வந்து ஓடி போய் காப்பாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்போ வந்து அவங்க பாட்டு புலம்பிட்டே வராங்க. "அனு விடுடி கிச்சு மூச்சு காட்டாத" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வராங்க. இப்ப ராகவ அவரோட ரூமுக்கு கொண்டு வர்றாங்க. வந்து படுக்க வச்சுட்டு அப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வந்து பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்ல. ஏதோ எக்ஸ்பைரி ஆன ஸ்ப்ரே மாரி ஏதோ யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாரி இருக்கும் அவங்களுக்கு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ராகவ் வந்து அனுவ பார்த்து சாரி அபிய பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாரி, "அஞ்சலி அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகுறது? அவங்க உன்ன எப்படி நம்புனாங்க? நீ ஏன்டி இப்படி பண்ண?" அப்படி சொல்லிட்டு ராகவால அத வந்து இது பண்ணவே முடியாத மாரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க சித்தி போய் அந்த லெட்டர கொண்டு போய் அவங்க ரூம்லயே வச்சுர்றாங்க. இப்ப ராகவ் என்ன நினைக்கிறாருன்னா, இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, அக்கா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப இவ வந்து அவ ரூம்ல இருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் அவங்க ரூம்லயே போய் விடலாம் அப்படி சொல்லிட்டு அங்க போய் படுக்க வைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்து லெட்டர் எடுத்து படிச்சிடுறாரு. படிச்சுட்டு, இந்த மாரி இவ்ளோ கேவலமா நடந்துட்டு, இந்த மாரி எங்க வீட்ல எல்லாருமே வந்து போலியா நடிச்சு நீ ஏமாத்தியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. நாளைக்கு வந்து விக்னேஷ் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ என் பார்வையிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.